Good morning students. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா exercise 2.2 பார்க்க போறோம். exercise 2.2ல first sum பாருங்க. Express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion. Okay, question பாருங்க. ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி எழுதினோடனே கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் கேட்குறாங்க. ஓகே, கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னா பாருங்கள், 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெர்மினேட்டிங், தென் செகண்ட் ஒன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், தேர்ட் ஒன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஓகே, கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டெர்மினேட்டிங் மீன்ஸ் எண்ட். ஓகே, முடிஞ்சிடும். ஓகே, அந்த ஒரு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது அந்த ஃப்ராக்ஷனுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சுன்னா அது டெர்மினேட்டிங். ஓகே, நான் டெர்மினேட்டிங்னா என்னென்னா 0 கிடைக்காது, ரிமைண்டர் 0 கிடைக்காது. அண்ட் த கோஷன்ட் வந்து ரெக்வயரிங்னா என்னதுன்னா ரிப்பீட்டட் மீனிங். ஓகே, கோஷன்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. தேர்ட் ஒன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்வயரிங். ஸோ இதை இப்போ பார்க்க போகிறதில்ல, இந்த ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/2 எப்படி டிவைட் பண்ணுவோம்? மேலே இருக்க நியூமரேட்டரை உள்ளுக்குள்ளே போட்டுடுவோம். 1 போட்டுடுவோமா? சரியா. 2 எங்கே போடுவோம்? வெளியே போட்டு டிவைட் பண்ணுவோம். 1ல் 2 போகுமா? போகாது. அப்போ 0 போட்டுக்கணும். ஓகே, 0 போட்டு பாயிண்ட் வச்சோடனே இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுவோமா? 2 டேபிளில் 10 எத்தனை டைம் போகும்? 5 டைம்ஸ் போகும். 5 2s are 10. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ பேலன்ஸ் அதாவது ரிமைண்டர் 0 கிடைக்கும்போது இது டெர்மினேட்டிங் ஆகிடுது. ஓகேவா, இது டெர்மினேட்டிங். இதோட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன? டெர்மினேட்டிங். ஓகே, அடுத்தது பாருங்கள் 1/3. 1 உள்ளே போடுவோம், 3 வெளியே போடணும். 1 வந்து 3 டேபிளில் வராது, அதனால் 0 போட்டுக்கிறோம். தென் பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 0வை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஆட் பண்ண உடனே 3 டேபிளில் 10 எத்தனை டைம் போகுது? 3 டைம்ஸ். 3 3s are 9. 10லேருந்து 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. அகெயின் 0 சேர்த்துப்போம். 3 3s are 9. பேலன்ஸ் 1 கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக போயிட்டே தான் இருக்கும். திருப்பி ஒரு 0 போட்டிங்கன்னா திருப்பி 3 டேபிள் எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் வரும். தென் என்ன ஆகும்? திருப்பியும் பேலன்ஸ் 1 கிடைக்கும். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இது என்ன கிடைக்கிது ஆன்சர்னா, இப்போ 1/3க்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 0.3333 போயிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கோஷன்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிறத நம்ம எப்படி பார் போடுவோம்? ஸோ எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? இதில் 3 ரிப்பீட் ஆகுது. ஸோ 3க்கு மேலே பார் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3க்கு மேலே பார் போட்டால் என்ன மீனிங்னா 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்றது மீனிங். ஓகேவா, புரியுதா? அடுத்தது பாருங்கள் 1/4. 1/4 எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு 1 உள்ளே வந்துடும், 4 வெளியே வரும். 1ல் 4 போகாது. ஸோ 0 சேர்த்துப்போம். 10 ஆகும். பாயிண்ட் வச்சுக்கிறோமா? 2 4s are 8. 10லேருந்து 8 போச்சுன்னா 2. ஓகே, தென் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 5 4s are 20. தென் 20 வந்து ஃபுல்லாக வர்றதுனால ரிமைண்டர் 0. ஸோ இது டெர்மினேட்டிங். ஸோ இந்த 1/3 என்னன்னு சொல்லுவோம்னா நான் டெர்மினேட்டிங். பிகாஸ் 0 கிடைக்கல, எண்ட் ஆகலை, இந்த டிவைட் வந்து எண்ட் ஆகலை. அப்போ இதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங். அண்ட் ரிப்பீட் ஆகுதா இது? அப்போ ரெக்வயரிங். ரிப்பீட்டருக்கு என்ன மீனிங்? ரெக்வயரிங் சொல்லணும். சரியா. அப்போ 1/3 என்னன்னு சொல்லணும்? நான் டெர்மினேட்டட் அண்ட் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சம்க்கு போகலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சம் 2/7. ஸோ 2/7க்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு பாருங்கள். 2 உள்ளே போட்டுவோமா? 7 வெளியே போட்டாச்சு.
2ல் 7 போகாது. ஸோ 0 போட்டுக்கணும். 20, 2 7s are 14, 20லேருந்து 14 போச்சுன்னா 6, தென் 0 நம்ம ஒரு 0 ஆட் ஆகிட்டே வரணும். ஓகே, ரிமைண்டரில் 60, 8 7s are 56, பேலன்ஸ் 4, தென் 0 ஆட் பண்ணிக்கணும். 5 7s are 35, 5 போட்டுக்கிறேன், பேலன்ஸ் 5, தென் 0 சேர்த்துக்கணும். 7 7s are 49, பேலன்ஸ் 1, தென் 10 ஆகும். 1 7s are 7, பேலன்ஸ் 3, 30 ஆகும். 4 7s are 28, தென் என்ன கிடைக்குது 2. ஓகே, 2ஓட ஒரு 0 சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி ரிப்பீட் ஆகும். திருப்பியும் பார்த்திங்கன்னா இங்கே 20ல் ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா, அதே ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க. ஓகே, ஸோ திருப்பி போட்டாலும் திருப்பி அகெயின் என்ன ஆன்சர் கிடைக்கும், திருப்பி 2 8 5 7 1 4ன்னு கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்கும் 0.285714, 285714ன்றது ரிப்பீட்டடாக கிடைக்கும். ஸோ ரிப்பீட்டடாக கிடைக்கிற வேல்யூக்கு மேலே என்ன போட்டுக்கணும், நம்ம மேலே பார் போட்டுக்கணும். அப்போ இந்த 6 நம்பர்ஸுமே என்ன ஆகுது, ரிப்பீட்டடாக வர்றதுனால 6 நம்பர்ஸுக்கு மேலேயும் பார் லைன் போட்டுடணும். ஓகேவா, ஸோ இது வந்து எண்ட் ஆகுதா, எண்ட் ஆகலை. அப்போ இது நான் டெர்மினேட்டிங். ரெக்வயரிங்னா ரிப்பீட் ஆகுதா, எஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இது என்னன்னு சொல்லணும், 2/7 இஸ் அ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங் டெசிமல். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கள். -5 3/11 கொடுத்துருக்காங்க. -5 3/11. ஸோ -5 3/11 மிக்ஸ்டில் இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன். 5 11s are 55, 55 + 3 58/11. ஓகே, 58/11 இப்போ டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணணும். 58 11 டேபிளில் டிவைட் பண்ணால் 5 11s are 55. ஓகே, 58லேருந்து 55 போச்சுன்னா 3, 0 ஆட் பண்ணிக்கினா 2 11s are 22. ஸோ 30லேருந்து 22 போச்சுன்னா 8, தென் 80, 7 11s are 77. பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 80லேருந்து 77 போச்சுன்னா 3, தென் 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 30 வந்து எத்தனை டைம் வரும், 2 டைம்ஸ் வரும். 2 11s are 22. தென் என்ன ஆகும், 30லேருந்து 22 போச்சுன்னா அகைன் 8 கிடைக்குது. 80 எத்தனை டைம் வரும், 7 11s are 77. ஸோ பேலன்ஸ் அகைன் 3 கிடைக்குது. பார்த்திங்கன்னா 5.272727 போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே எது ரிப்பீட் ஆகுது, 27ன்றது தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கோங்க. என்ன ஆன்சர் வந்தது, 5.2727 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. ஓகே, இங்கே ரிப்பீட் ஆகிறது எது, 27 ரிப்பீட் ஆகுது. ஸோ 27க்கு மேலே பார் போட்டுக்கணும். சரி, பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா, நான் டெர்மினேட்டிங். வை, பிகாஸ் த ரிமைண்டர் இஸ் நாட் 0. ரிமைண்டர் 0 கிடைக்கலன்னா அது நான் டெர்மினேட்டிங். சரி, ரெக்வயரிங்கா நான் ரெக்வயரிங்கா, ரெக்வயரிங். ரெக்வயரிங்னா என்னது, ரிப்பீட் ஆகுதா இல்லையா, கோஷன்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அது பேர் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் எ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். தென் நெக்ஸ்ட் சம் 22/3 இருக்குது. சரி, 22/3 பார்க்கலாமா. 22வை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 3s are 21. பேலன்ஸ் என்ன கிடைக்குது, 1. தென் 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 3 3s are 9. அகெயின் பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. 10 வருதும் 3 3s are 9. அகெயின் 1 கிடைக்குது. அதே மாதிரி போயிட்டே இருக்கும், 3 3 3ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன, 7.3333 போகுது. ஸோ எங்கே பார் போடணும், 3க்கு மேலே மட்டும் பார் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, புரியுதா.
ஜீரோ வந்தால் தான் டெர்மினேட்டிங், அப்படி ஜீரோ வரலன்னா நான் டெர்மினேட்டிங். சரி, கோஷன்ட்டை பார்த்து ரெக்வயரிங்கா நான் ரெக்வயரிங்கானும் ரைட் பண்ணணும். ஓகே, புரியுதா? அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் 327/200. பார்த்தீங்கன்னா 327 200ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், இங்கே டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். 327 200ல் 1 டைம் கிடைக்குது 1, தென் பேலன்ஸ் என்ன கிடைக்குது 127, 0 போட்டுக்கோங்க, தென் இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. 6 × 200 1200, தென் பேலன்ஸ் 70 கிடைக்குது, தென் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 3 × 200 600, தென் 700லேருந்து 600 போயிடுச்சுன்னா 100, இன்னும் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 5 × 200 1000, தென் பேலன்ஸ் 0 கிடச்சிருச்சு. இந்த சம்க்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 0 கிடச்சிருச்சு. ஸோ இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். என்ன கிடைக்குது? டெர்மினேட்டிங், எண்ட் ஆகிடுது. அதனால் இது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். புரியுதா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரோமன். தென் செகண்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸ்பிரஸ் 1/13 in decimal form, find the length of period of decimals-னு கேட்குறாங்க. ஓகே, லென்த் ஆஃப் பீரியட் வந்து நான் இப்போ சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ டெசிமல் ஃபார்மாக மாற்றுறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பாருங்கள், 1/13 எப்படி டெசிமல் ஃபார்மாக மாற்றிருக்கேன்னு. 1/13 1 மட்டும்தான் இருக்க உள்ள. தென் ஒரு 0 சேர்க்குறேன், 10 ஆகுது. 10 வந்து 0 சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10ம் பார்த்தீங்கன்னா 13 டேபிள்குள்ளே வரல, அதனால் ஒரு 0 போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ 100ஆக மாற்றுங்க. 7 13s are 91, பேலன்ஸ் 9. 90 எத்தனை டைம் வரும்? 6 13s are 78, பேலன்ஸ் 12. 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 9 13s are 117, தென் பேலன்ஸ் 3. தென் 0 சேர்த்திங்கன்னா 2 13s are 26, பேலன்ஸ் 4. 3 13s are 39, பேலன்ஸ் 1. பார்த்தீங்கன்னா அகெயின் இப்போது வந்த இடத்துக்கே வந்திருக்கோம் பாருங்கள். திருப்பியும் 1 வந்து 13 டேபிளில் வராது, அதனால் 10 ஆக்கிக்கிறோம். 10 வந்து 13 டேபிளில் வராது, 0 போட்டுக்கோங்க. அகெயின் இன்னும் ஒரு 0 போட்டால் தான் 13 டேபிளில். 7 13s are 91, பேலன்ஸ் 9. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? 0.07692 போயிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுலேருந்து ரிப்பீட் ஆகுது? 07லேருந்து அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஸோ எது ரிப்பீட் ஆகிறதோ அதுக்கு மேலே பார் போட்டுக்கோங்க. 0.076923. ஓகேவா? ஸோ இது மேலே பார் போட்டுக்கோங்க. இப்போ லென்த் ஆஃப் பீரியட் வந்து பார் வந்து எவ்வளோ தூரம் போடுறோமோ அதுதான் லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ தூரத்துக்கு பார் போட்டிருக்கோம்? 1 2 3 4 5 6. ஸோ 6 நம்பர்ஸ்க்கு பார் போட்டிருந்தா அதோட டெசிமல் லென்த் ஆஃப் பீரியட் வந்து 6. ஓகேவா? ஸோ இந்த சம்லாம் பாருங்கள். இந்த சம்க்கு பாருங்கள் எத்தனை பார் போட்டிருக்கோம்? 2 பார் போட்டிருக்கோம். அப்போ லென்த் ஆஃப் பீரியட் என்ன? 2. இந்த சம்க்கு பாருங்கள் ஒன்றுத்துக்கு தான் பார் போட்டிருக்கோம். அப்போ லென்த் ஆஃப் பீரியட் வந்து 1. ஓகே, புரியுதா? அதே மாதிரி இந்த சம்முக்கு வந்து 6. ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபையாக போடுறோன்னா இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் கேட்டிருக்கறனால லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? தேர்ட் சம். எக்ஸ்பிரஸ் த ரேஷனல் நம்பர் 1/33 in the requiring decimal form by using the decimal expansion of 1/11. Hence, write 71/33 in requiring decimal form. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/33 டெசிமல் எக்ஸ்பென்ஷனில் எழுத சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி? 1/11க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இதை ரெண்டையும் ஃபைன் பண்ணிவிட்டு 71/33க்கு டெசிமல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஒன்றா ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப்
1/11. 1/11க்கு 1 11 டேபிளில் டிவைட் பண்ணோன்னு பார்த்தா பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. 10ம் 11 டேபிளில் வராது. ஸோ 0 போட்டுக்கோங்க. 9 11s are 99. தென் 100லேருந்து 99 போச்சுன்னா 1 1 வந்து 11 டேபிளில் வராது. ஸோ 0 போட்டுக்கோங்க. 100 வந்துடும். 100 வந்து 11 டேபிளில் 99 9 டைம்ஸ். ஓகே. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 1 கிடைக்குது. ஸோ 1/11க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி கிடைக்குதுன்னா 0.0909 அண்ட் கோஸ் ஆன். ஓகே, போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி நம்ம பார் போடுறது? 09ன்றது தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ 0.09க்கு மேலே பார் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 1/33க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கணும். 1/33 எப்படி எழுதலாம்னா 1/33 3 × 11 எழுதலாமா? தென் இங்கே பாருங்கள் 1/3 × 1/11. 1/11ஓட வேல்யூ என்ன? 0.0909 கோஸ் ஆன். ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 1s are இது என்ன ஆகும்? 0.0303 போயிட்டே இருக்கும். ஸோ 1/33ஓட வேல்யூ 0.03 பார் போட்டுக்கணும். ஓகே, 03ன்றது ரிப்பீட் ஆகிறதுனால பார் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 71/33க்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன். பாருங்கள், 71/33 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிறேன். 71 33ஆல் டிவைட் பண்ணனா 2 33s are 66. பேலன்ஸ் 5. ஸோ இதை எப்படி மிக்ஸ்டில் எழுதலாம்? 2 5/33ன்னு ரைட் பண்ணலாமா? ஸோ இதை ஹோல் நம்பரை தனியாக வச்சுக்கோங்க. 2 + 5/33. 5/33 5 × 1/33ன்னு எழுதலாம். 1/33ஓட வேல்யூ என்ன? 0.0303. ஓகே. ஸோ 2 + 5 × 0.0303 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0.151515 எக்ஸட்ரா. ஸோ இந்த 2 ஆட் பண்ணும்போது 2.151515. ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கு மேலே பார் போட்டுடுவோமா? ஸோ 71/33ஓட டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன? 2.15 பார். ஓகே. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸோட 3 சம்ஸ் முடிஞ்சிருச்சு. இதை கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணுங்கள். ஹோம் ஒர்க்கு நான் தனியாக ஃபோட்டோவாக அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.